தேவனுடைய வார்த்தை மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. அது கண்டிக்க, சீர்திருத்த, புத்தி சொல்ல. நமக்கு வேறு யார் இருக்கா நமக்கு புத்தி சொல்ல? தேவனுடைய வார்த்தை தான் இருக்கிறது. ஆகையினால இந்த தேவனுடைய வார்த்தையானது எங்களை கண்டிக்கவும், எங்களை சீர்படுத்தவும், எங்களுக்கு புத்தி சொல்லவும் தேவாவியினால் ஒவ்வொரு வார்த்தைகளும் எழுதப்பட்டிருக்கிறது. தேவாவியினால் நமக்கு அது அருளப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனங்களை வாசிப்போம். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிப்பார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகாபுசல் கொந்தளிப்பாயிருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயந்திக்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். இன்றைக்கு கோர்ட்ஸில் பாப்பமாக இருந்தால் நியாயம் பேசுறதுக்கு ப்ராக்டர்மார் இருப்பாங்க, நியாய தீர்ப்பு செய்வதற்கு ஜட்ஜ் இருப்பாங்க. அந்த ப்ராக்டர் வேலை என்னண்டா, இவர் ஒரு குற்றமும் பண்ணல என்று வழக்கு சார்பில் இருக்கிறவங்க பேசுவாங்க. எதிராளி சார்பில் இருக்கிறவங்க இல்லை, அவர் குற்றம் செய்தவர், அவருக்கு இப்படி தீர்ப்பு கொடுக்கணும் அப்படி என்று மாறி மாறி பேசுவாங்க. ஆனா தேவன் அவருடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க போறார். ஆமென். தேவன் அவருடைய ஜனத்தை நியாயம் தீர்ப்பார். அப்ப பாருங்க, அவர் தம்முடைய ஜனத்தை, 4வது வசனம், அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். உயர வானங்கள் இருக்கு, பூமி ஒன்றுதான் இருக்கு. அந்த ஒன்றாகிய அந்த பூமியில தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப தேவன் நியாயம் தீர்க்கிற நேரம், நியாய தீர்ப்பு செய்கிற நேரம், அவர் உயர இருக்கிற வானங்கள் எல்லாம் கூப்பிடுறாரு. வானங்களை கூப்பிட்டு நியாயம் தீர்க்க கூப்பிடுறார். அது மாத்திரமல்ல, வானங்களையும் உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுறார். நாங்க இப்ப இருக்கிற இந்த பூமி, நாங்க ஏதோ ஒரு பிளானட்டில் இருக்கல, ஏதோ சந்திர மண்டலத்தில் இருக்கல, செவ்வாய் கிரகத்தில் இருக்கல, நாங்க இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வானமும் பூமியும் நியாய தீர்ப்பு நாளில் சாட்சி கொடுக்க போகிறது. நியாய தீர்ப்பு நாளில் சாட்சி கொடுக்க போகிறது. ஆகையினால நாங்க எங்களை அவதானிக்கிறதுக்கு பூமி இருக்கு, எங்களை பார்க்கிறதுக்கு வானங்கள் இருக்கு என்று சொல்ற ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை நமக்கு வேண்டும். அவருக்கு முன்பாக அக்கினி பட்சிக்குமா? தேவனுக்கு முன்பதாக நெருப்பு பட்சிக்கிற அக்கினியானது நெருப்பாய் இருக்கிறது. நீதியாய் இருக்கிற அவர்களை அந்த அக்கினி ஒன்றும் பண்ணாது. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களை பெரிய மகா பெரிய சூளையை உண்டாக்குனாங்க. பாபிலோனிய அந்த தேவனை வணங்கணும் சொன்னாங்க, நாங்க வணங்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனா அவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு செய்தாங்க. எரிகிற அக்கினி சூளையில இவர்கள் 3 பேரையும் தூக்கி போட வேணும் என்று. அவர்களை அக்கினி ஜுவாலையில தூக்கி போடுகிற பொழுது அக்கினி ஜுவாலை அவர்களை ஒன்றுமே பண்ணல. அவங்க நீதியா இருக்கிறாங்க, அவங்க பரிசுத்தமா இருக்கிறாங்க, அவங்க தேவனுக்கு விரோதமாக எந்த பாவமும் பண்ணல. தேவனுக்கு விரோதமா எந்த பாவமும் பண்ணல. ஆகையினால அந்த அக்கினி அவர்களை பட்சிக்கல. அது மாத்திரமல்ல, அந்த எரிகிற அக்கினி ஜுவாலையில தேவனுடைய தூதனும் வந்து நின்றான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாங்க எடுத்து பார்ப்போம். எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு? எங்களோட வாழ்க்கையில நாங்க எப்படி வாழ்றோம்? நாங்க எப்படியான பழக்க வழக்கமுடையவர்களாக இருக்கிறோம்? நாங்க எப்படி பேசுறோம்? மற்றவர்களை நாங்க குற்றப்படுத்துறோமா? மற்றவங்களுக்கு எதிராக தீங்கு செய்கிறோமா என்ற ஒரு கன்செப்ட் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேணும். இல்லைன்னு சொன்னால் நாங்க பேசுகிற வார்த்தை தான் எங்களை
அங்க நமக்கு சாட்சி கொடுக்க வந்து நிற்கும் என்ற சத்தியமும் சொல்லப்படுகிறது. ஆகையினால தான் நாங்க என்ன செய்யணும், அவருக்கு முன்பாக தெளிவாயிருக்க வேணும். அப்ப அவருடைய சத்துருக்கள் அந்த தாவண்ட சித்தத்துக்கும் தாவனுடைய வார்த்தைக்கும் எதிராய் வேலை செய்கிற எல்லாரும் சத்துருக்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருடைய சத்துருக்களை என்ன செய்யுமாம், அக்கினி பட்சிக்கும், அப்படியே பொசுங்கிடுவாங்க. இது இங்க நடக்கிறது இல்லை, அங்க நடக்கிறது. இங்க நடக்கிறன்னா பார்த்து பார்த்தாவது அவனுக்கு அப்படி நடந்தது இவனுக்கு இப்படி நடந்ததுன்னு சொல்லி நாங்க சரியா நடக்கலாம். ஆனா அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், மகா புஷல் கொந்தளிக்குமா, பெரிய புயல் கொந்தளிக்கும், காற்று பெரிய புயல் கொந்தளிச்சு எழும்புமா. ஆகையினால தான் அவருடைய அக்கினி சத்துருக்களை சுட்டெரிக்கும். அது மாத்திரமல்ல, முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாகும். இன்றைக்கு நாங்க பார்க்கிற நேரம், இன்றைக்கு பெரிய முழக்கங்கள், பெரிய மின்னல்கள், மின்னல் தாக்கி இடி விழுந்து வெள்ளம், மகா பெரிய வெள்ளங்கள் வந்து அதுல மறிச்சு இப்படி ஜனங்கள் மறித்து கொண்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் சும்மா நடக்கிறது இல்லை, அதெல்லாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு பகுதி. அப்ப எங்களோட வாழ்க்கைய சரியா நாங்க இந்த பூமியில வாழ பழகணும். அதுக்கு தான் மேய்ப்பன், அதுக்கு தான் போதகர், அதுக்கு தான் பைபிள், அதுக்கு தான் எல்லாமே ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகையினால இந்த பலி, அதாவது அவருடைய பலி, அந்த சர்வாங்க தகன பலி, அப்படி பல பலிகள் இருக்கு பழைய ஏற்பாட்டில். ஆனா நமக்கு இருக்கிற ஒரே பலி ஆண்டவராகிய இயேசுடைய ரத்தம். அந்த பலியிடப்பட்ட ரத்தத்துக்கு முன்பதாக நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். அந்த ரத்தம் எங்களை என்ன செய்யுது, எல்லா தீமைக்கும் எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி காக்கிறது. ஆமென். அவருடைய பரிசுத்தவான்களை இன்றைக்கு நாங்க கூட்டி சேர்த்திருக்கிறார். இன்றைக்கு இந்த உடன்படிக்கைக்காக அவருடைய பரிசுத்தவான்களை கூட்டி சேர்ப்பார். அங்கேயும் சேர்க்க போறார், இங்கேயும் சேர்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த உடன்படிக்கையில பங்கு பெற நாங்க இப்படி வாழணும். உடன்படிக்கை அமைவாக எங்களோட வாழ்க்கை இருக்கா சோதித்து பார்க்கணும். உடன்படிக்கைக்கு அமைவாக எங்களுடைய வாழ்க்கை வாழ்றோமா, வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, இனி வாழ போறோமா? பாவமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நாங்க அவருடைய உடன்படிக்கைக்கு முன்பதாக வந்திருக்கிறோம். ஆகையினால் சொல்றா, என் ஜனமே நீ கேள், என்னுடைய வார்த்தையை கேள், என்னுடைய போதகத்தை கேள், நான் பேசுவேன். அவருடைய ஜனம், மீட்கப்பட்ட ஜனம் நாங்க, மீட்கப்பட்ட குடும்பம் நாங்க. ஆகையினால அவர்களுக்கு சொல்றா, என் ஜனமே கேள், என்னுடைய ஜனமே கேள் என்று சொல்றார். கேட்கட்டாம், அவருடைய வார்த்தையின் சத்தத்தை கேள். ஆகையினால அவர் வார நேரம் அவருடைய வருகைக்கு முன்பதாக நாங்க தகுதியுடையவர்களாய் நிற்கிறோமா? அவருடைய வருகை சீக்கிரமா இருக்கு. அவருடைய வருகை மிக குயிக்கா இருக்கு. அவருடைய வருகை மிக வேகமாக இருக்கு. அவருடைய வருகை வருகிற பொழுது நாங்க அந்த வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோமா? என்னாலே நியாயம் தீர்க்க முடியாது, உங்களாலே தீர்க்க முடியாது. இரும்பும் காந்தமும் எப்படி காந்தம் இரும்பை இழுத்தெடுக்கிறது போல அவருடைய பரிசுத்தவான்களை தங்களுடைய வருகை வருகிற பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவருடைய வருகை வருகிற பொழுது அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார். ஆகையினால தான் என் ஜனமே கேள், அவர் வருகை வரும்போது அவருக்கு முன்பாக தகுதியை நாங்க பெற்றிருக்கிறோமா? தகுதியை பெற்றிருக்கிறோமா? தகுதி உடையவர்களாய் இருக்கிறோமா? அவருடைய வருகைக்கு பாக்கியம் பெற்றவர்களாய் இருக்கிறோமா? அவருடைய வருகைக்கு உண்மை உள்ளவராய் நாங்க இங்க வாழ்றோமா என்ற ஒரு கேள்வியை நாங்க கேட்டு பார்க்கலாம்.
அதனால் தான் சொல்றார், ஆடுகள் என்னுடையது, மாடுகள் என்னுடையது, பறவைகள் என்னுடையது, வயல்கள் என்னுடையது, காணிகள் என்னுடையது, நிலங்கள் என்னுடையது, பழமரங்கள் எல்லாம் என்னுடையது, எல்லாம் என்னுடையது. அப்ப அவர் என்ன சொல்கிறார்? அவெல்லாம் அவருடையது. ஆகையினால உன் பொருத்தனை இருந்தா அந்த பொருத்தனையை தாமதிக்காம செய்யன்னு சொல்ற. ஆபத்து நேரத்தில் பொருத்தனை பண்ணுவாங்க, தேவை இருக்கிற நேரம் பொருத்தனை பண்ணுவாங்க. இப்படி பல வகையாக பொருத்தனைகளை செய்கிறார்கள். ஆகையினால தான் உங்களுடைய பொருத்தனைகளை சரியா நீங்க செய்ய வேணும், நிறைவேற்ற வேணும். அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் உங்களுடைய பொருத்தனைக்கும் தொடர்பு, நிறைய தொடர்பு இருக்கிறது. ஆகையினால உங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்திலையும் நீங்க அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் வாழ வேணும். ஆமென். அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நீங்க வாழ வேணும். அல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்துங்க. ஒரு பாவமற்ற வாழ்க்கை, ஒரு குற்றமற்ற வாழ்க்கை, ஒரு சிறப்பான வாழ்க்கை, ஒரு தெளிந்த தண்ணீர் போல் இருக்கிற வாழ்க்கை வாழ வேணும். பகலண்டா பகலா இருக்கலாம், இரவண்டா இரவா இருக்கலாம். நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நாங்கள் யாருடைய பிள்ளைகள்? என் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்றார். நீங்கள் துன்மார்க்கமாய் நடந்தால் இயேசுவின் பெயரை சொல்லுவதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நீங்க துன்மார்க்கமா நடந்து, துன்மார்க்கமான வழியில நடந்து, பாவ பாதையில நீங்க நடந்து, பாவம் செய்கிறவர்களாய் நீங்க வாழ்ந்தால் உங்களுக்கு இயேசுவின் பெயரை சொல்றதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆகையினால தான் நாங்க கவனமாக வாழ வேணும். சிச்சை இந்த வேத வசனம், இந்த வேத வசனம் சொல்லுகிறது சிச்சை. வேத வசனம் நமக்கு போதிக்கிறது சிச்சை. அப்ப துன்மார்க்கமாய் நடந்தால் என்னுடைய பெயரை சொல்றனுக்கு உனக்கு அந்த அதிகாரம் இல்லை. நீ சிச்சையை பகைத்து உனக்கு உன் பிள்ளைகளையும் பகைக்கிற உன்னையும் உன்னுடைய பிள்ளைகளையும் விலக்கி போடுவேன். சிச்சையை மறந்தா உன்னுடைய பிள்ளைகளை நான் மறந்துடுவேன் சொல்ற. ஒரு தகப்பன் அல்லது ஒரு தாய் செய்கிற ஒரு தீங்கான காரியத்தினால உங்களுடைய வம்சமே பாதிக்கப்படுகிறது. உங்களுடைய எந்த காரியமாக இருந்தால் பாதிப்பை கொண்டு வருகிறது. ஆகையினால தான் வேதம் சொல்லுகிறது திருடன். திருடன் என்று சொன்னா கள்ளன். கள்ளன் என்று சொன்னா வேதம் சொல்ற திருடன் சாத்தான் என்று சொல்லுகிறவன், பிசாசு என்னப்படுபவன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறென்றுக்கும் வரான். திருடனுடைய வேலை கொல்றது, அழிக்கிறது. ஆமென். கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வரான். திருடன் என்ன செய்வான்? திருடன் திருடுவான், கொல்லுவான், அழிப்பான். அப்ப திருடன் எங்களுடைய வாழ்க்கையை திருட முயற்சிக்கிறான். அதனால தான் இன்றைக்கு நிறைய பிரச்சனை, நிறைய காரியங்கள் எல்லாம் பூமியில இருக்கு, நிறைய இருக்கு. நிறைய ட்ரக்ஸ் இருக்கு, நிறைய தீமையான சாமான்கள் இருக்கு, தன்னுடைய ஆத்மாவை கெடுக்கக்கூடிய போதை வஸ்துக்கள் இருக்கு. இவைகள் எல்லாம் திருடன் மனிதர்களை நரக பாதாளத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஏற்படுத்தின தீமையான வழிகள். தீமையான வழிகள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பகுதியில் ட்ரக்ஸ் என்றது நிறைய பிடிபடுகிறது. 11 மணி 12 மணி சில நேரம் நான் ரோட்டில் பிரயாணிக்கிறது உண்டு. அந்த பிரயாண நேரங்களில் கல்லு மாதிரி சில மாதிரி அப்படியே நிற்பார்கள் ரோட்டில். நாங்கள் தான் கவனமா விலகி சைட் பண்ணி அல்லது வேறொரு வாகனம் வரும் வரைக்கும் தூரத்தில் காத்திருந்து விலகி கொண்டா அவன் சுய புத்தியை இழந்து நிற்கிறான். அவன் சாத்தானுடைய பிடிக்குள்ள நிற்கிறான். அவன் பிசாசுடைய பிடியில் இருக்கிறான். அவனுக்கு ஒரு விடுதலை வேணும். நாங்க அப்படிப்பட்ட மக்களா இருந்த எங்களை தான் தேவன் விடுதலையாக்கி இருக்கிறார். ஆகையினால அந்த நரக குழி, நரக அக்கினி, அந்த பாதாளத்துல என்னுடைய உங்களுடைய ஆத்துமாய் இறங்கி போகாத படிக்கு உங்களோட வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்க.
திருடன் திருடவும் கொல்லவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். இயேசு ஜீவன் கொடுக்க வந்தார். ஜீவன் என்றா நாங்க இந்த சுவாசிக்கிற ஜீவன் இல்ல, நாங்க மரித்தால் வாழக்கூடிய ஒரு நித்திய ஜீவன், அழிவில்லாத ஜீவனை அவர் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் தந்திருக்கிறார். ஆகையினால திருடனோடு நாங்க ஒத்து போக கூடாது. திருடன் சொன்னா பாவம், பாவத்தோடு ஒத்து போகாதீங்க, ஒத்து வாழாதீங்க, பாவத்தோடு ஒத்து போகாதீங்க. விபச்சாரம் பண்றவனுடைய ஆத்மா சாகும் என்று சொல்லப்படுகிறது. விபச்சாரம் செய்தால் அது பாவம் என்று சொல்லுகிறார். அந்த ஆத்மா செத்துரும், அது நேர நரக பாதாளத்துக்கு போகுது என்று சொல்லுகிறார். அப்ப இந்த வாயை திறந்து என்ன செய்வாம்? பொல்லாப்புகளை பேசுறாதீங்க, கனிவான அன்பான சரியான வார்த்தைகளை பேசுங்க. உங்களோட குடும்பமா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், பக்கத்து வீட்டா இருக்கலாம், அயலகரத்தா இருக்கலாம், சமூகமா இருக்கலாம், நாங்க சரியா பேச பழக வேணும். ஆமென், ஆமென். கெட்ட வார்த்தைகளை பேசாதீங்க, கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள் இவைகளோடு வாழாதீங்க. அப்படி வாழ்ந்துட்டோம் சொன்னால் நம்முடைய நாவு சவரவன் கத்தி மாதிரி, பாபர் வச்சிருக்கிற அந்த சேவெடுக்கிற கத்தி மாதிரி நாவு போயிருமா. அதனால தான் அந்த பெந்தகோஸ்து நாள்ல எல்லாருடைய நாவையும் சுத்தமாக்கினார் என்று சொல்லி நாங்க போன வாரத்தில் பார்த்தோம். அப்ப கடவுளுக்கு விரோதமா கடவுளுடைய செயல்களில் நாம ஈடுபடுவோமாக இருந்தா, கர்த்தருக்கு விரோதமா கர்த்தருடைய காரியங்களுக்கு விரோதமா நாங்க ஈடுபடுவோமாக இருந்தால் மனம் திரும்பும். மனம் திரும்புறது ஒரு நல்ல குட் நியூஸ். மனம் திரும்புன்னு சொன்னால் பாவத்தை விட்டு விலகிறது. எனக்கும் தாவனுக்கும் உள்ள தொடர்பு, தாவனோட நீங்க பேச முடியும். உங்களுடைய தப்பு, உங்களுடைய என்ன பண்ணுனீங்களோ அதை நீங்க விட்டு மனம் திரும்புங்க. மனம் திரும்பினால் உங்களுக்கு பரலோக பாக்கியம் நிச்சயமாய் உண்டு. ஆகையினால தான் மனம் திரும்ப வேண்டும். ஆமென். அப்ப இன்றைக்கு தகன பலி, உற்சாக பலி, பாவம் மன்னிப்பு பலி, நிவாரண பலி என்று பல பலிகள் இருக்கிறது. அந்த பலிதான் இன்றைக்கு தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு மரித்து அவருடைய இரத்தத்தை சிந்தி வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக அவர் தொங்கி குற்றமற்றவர், அவருடைய இரத்தமே குற்றமற்ற இரத்தம். ஆகையினால தான் அந்த குற்றமற்ற இரத்தத்தை நாங்க பருகி அவருடைய சரமாகிய அப்பத்தையும் அவருடைய இரத்தமாகிய திராட்சை ரசத்தையும் நாங்க இன்றைக்கும் நினைவு கொண்டு அவருடைய மரணத்தை நாங்கள் இன்றைக்கு நினைவு கொண்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னா உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டார். ஆகையினால தான் இந்த ரிபேஸ்ல போகாதீங்க, திரும்பவும் பாவத்துக்கு போகாதீங்க, திரும்பவும் பாவம் செய்யாதீங்க. அதனால தான் பாவம் செய்யாத படிக்கு பரிசுத்தமான வாழ்க்கையை நீங்க வாழ வேணும். அதனால தான் தாவீது சொல்றாரு, கிருபையின் படி நினைக்கிற. ஒரு தரம் மிஸ்டேக் பண்ணினாரு, ஒரு தரம் அவர் மிஸ்டேக் பண்ணினார். என்ன மிஸ்டேக்? அவர் ஒரு ராஜா, கடவுளுக்கு ஆக பாடினவர். அவர் மேல் மாடியில நின்று அவனுடைய போர் படையில இருக்கிற ஒரு போர் வீரனுடைய மனைவி பெட்சேபாள் குளித்து கொண்டிருக்கிறத அதை பார்க்கிறான். பார்த்து தன்னுடைய கண்களினால இச்சைப்பட்டு சேவகர்கிட்ட சொல்றான், அவளை போய் கூட்டிட்டு வாண்டு. கொஞ்ச நேரம் ஒரு இமைப்பொழுதுல இருக்கிற அந்த இன்பத்தினால தாவீது பரலோக பாக்கியத்தை இழந்தான். ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறார், உனக்கு நிறைய ஆடுகள் இருக்கு, அவனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆடு, அந்த ஆட்டை நீ ஏன் எடுத்து உனக்கு சொந்தமாக்கி கொண்டா? மனம் திரும்பினான். விபச்சாரம் பண்ற ஆத்துமா சாகும். ஒரே மனைவியோட புருஷனாகவும் தேவனுக்கு சொந்தமான ஜனங்களாகவும் கர்த்தருடைய பிள்ளைகளாகவும் நாங்க வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாங்க முதல்ல அப்படி இருந்தோம், பிரச்சனை இல்லை. ரட்சிக்கு முன்பதாக எங்களோட வாழ்க்கை அப்படி இருந்தது. ஆனா நாங்க மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டோம். ஆகையினால தான் எங்களோட வாழ்க்கைய பியூரிட்டியா, துப்புரவா, பரிசுத்தமா, நீதியா நாங்க வச்சு கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு ஆண்டவர்கிட்ட சொல்றார் தாவீது, ஆண்டவரே
உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும். தேவன் இரக்கம் பாராட்டுறவர். பாவத்தை அறிக்கை எடுக்கிற பொழுது மன்னிக்கிற தேவன். கிருபையின்படி எனக்கு இறங்கும். உம்முடைய இரக்கங்களின்படி என்னை மன்னியும். எனக்கு ஒரு விடுதலையை தாரும். எனக்கு ஒரு பாவ மன்னிப்பை தாரும். இந்த பாவ மன்னிப்பு குற்றமில்லாத தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் இரத்தத்தினால் மாத்திரமே அந்த பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது. அதை நினைவு கூறும்படிதான் நாங்கள் இன்றைக்கு இந்த திருவிருந்து உடன்படிக்கைக்கு நாங்க வந்திருக்கிறோம். இந்த உடன்படிக்கையை பண்ணிட்டு அதுல போயிட்டு திரும்பவும் பன்றி சேற்றில விழுந்து அந்த சேற்றில ஊத்தையாகி அசிங்கத்தில் விழுந்து கிடக்கிறது போல நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. பரிசுத்தமாய் வாழ வேணும் என்று சொல்லி சொல்லுகிறான். அதனால தான் நாங்க மிக கவனமாய் இருக்கணும். உடனே தாவீது சொல்றான், ஆண்டவரே என்னை உம்முடைய ஈசோப்பினால் கழுவும், என்னை சுத்திகரியும், நான் பாவம் செய்யாத படிக்கு என்னை காத்தருளும் என்று அன்றைக்கு விண்ணப்பம் பண்ணி மனம் திரும்பினான். அவனுடைய பெயர் வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது மாத்திரமல்ல, அவன் பாடின ஒவ்வொரு பாடல்களும் இன்றைக்கு வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தம்பிமார், அப்பாமார், அண்ணமார் எல்லாரும் எங்களுடைய வாழ்க்கையை குறித்து கவனமா இருக்கணும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் கவனமாய் இருக்க வேணும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கும் நாங்கள் அந்த ஈசோப்புக்கு முன்னால, அவருடைய இரத்த உடன்படிக்கைக்கு முன்னால, அவர் எங்களுக்காக உண்டு பண்ணின அந்த இரத்த உடன்படிக்கைக்கு முன்னால நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். அந்த அப்பத்தை புசித்து அந்த பாத்திரத்தில் நாங்கள் பானம் பண்ணுகிற பொழுது எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று அன்றைக்கு சொன்ன இயேசு இன்றைக்கு சொல்றாரு, பாவம் செய்யாது. ஆகையினால தான் நாங்க மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை வாழ வேணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை. பாகால் தெய்வம் என்றா பாகாலோட போ, கர்த்தர் தெய்வம் என்றா கர்த்தரோட ஒன்றை சேர்ந்து வாழு என்று சொல்றார். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை சரியா வாழ நாங்க பழகிற வேணும். பாவம் 5 வகையாக பிரிக்கிறாங்க சான்றோர்கள். கல்லுண்ணல், களவு செய்தல், காமுறுதல், குறுநிந்தை, பொய்மொழிதல். கல்லுண்ணல் என்று சொன்னால் போதைகள், அதை குறிக்கிறது. கல்லுண்ணல் களவு செய்கிற, இன்னொருவருடைய சொத்தை, இன்னொருவருடைய காரியத்தை எனக்கு சொந்தமாக திருடுறது. காமுறுதல் காம இச்சையில வாழ்றது. கல்லுண்ணல், களவு செய்தல், காமுறுதல், குறுநிந்தை குருவை நிந்திக்கிறது, பொய் மொழிதல். இந்த 4 இல்லாட்டியும் இந்த பொய் கூறுற பழக்கம் அநேக பேர் இருக்கு. பொய் சொல்லாதீங்க, பொய்ய பேசாங்க. உண்மையோ உண்மை என்றும் இல்லைன்னு சொல்லுங்க. அதுக்கு மிஞ்சி போனது ஒன்றுமே இல்லை. ஆகையினால் தான் தேவன் இன்றைக்கும் எங்களை மன்னிக்க தயவு பெறுத்தவராய் இருக்கிறார். ஆமென். அடிமைத்தன வீடு, பாவத்தின் வீடு, ஒரு அடிமைத்தனத்தின் வீடு. அப்ப பாருங்க, இந்த பாவத்தின் வீட்டை விட்டு நாங்க வெளியில வரணும். இல்லைன்னு சொன்னால் பாவம் உன்னுடைய வீட்டின் வாசல் படியில படுத்திருக்கும். அதை மிரிச்சுதான் வெளியில போவீங்க, மிரிச்சுதான் உள்ளக்கையும் வருவீங்க. அப்ப மனம் திரும்பலண்டா பாவம் வீட்டின் வாசல் படியில் படுத்திருக்கும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், அவங்களுக்கு வேற ஒரு வாழ்வில் என்று சொல்றார். அப்ப பாருங்க, பாவம் செய்யாத படிக்கு என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி நாங்க ஒவ்வொரு நாளும் விண்ணப்பம் பண்ண வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. எப்படியா மனம் திரும்பும்? அப்ப பாவத்தை விட்டு உங்க வாழ்க்கையில இருக்கிற எந்தெந்த காரியமாக இருந்தாலும், பாவமாக இருந்தாலும் மனம் திரும்பு. என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை குணமாக்கும் ஆண்டவரே. கண்களை மூடி ஒப்பு கொடுக்குமா? என்னை கழுவும், என்னை குணமாக்கும். இன்றைக்கு நான் என்னை உம்முடைய கரத்தில் தருகிறேன். பாவமர என்னை கழுவி அருளும். உறைந்த பனியை விட என்னை வெண்மையாக மாற்றும். உறைந்த பனியிலும் என்னை வெண்மையாக மாற்றும் ஆண்டவரே.
என்னை வெண்மையாக மாற்றும், என்னுடைய பாவத்தை நீக்கி அருளும். கவனே, எனக்கு சுத்த இருதயத்தை, நிலைவரமான ஆவியையும் என் உள்ளத்திலே தந்து என்னை புதிதாக்கும். சுத்த இருதயத்தை எனக்கு தாரும், நிலைவரமான ஆவியை எனக்கு தாரும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். ஆண்டவரே, இந்த பாவம் செய்தால் அவருடைய சமூகத்துக்கு விலகி போகிறோம். பாவம் செய்தால் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற அதே பரிசுத்த ஆவியானவர் எங்களை விட்டு எடுபட்டுரும். ஆகையினால இன்றைக்கு நாங்கள் ஒரு விண்ணப்பம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாத, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து விடாதே, எடுத்துக்கொள்ளாதே. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியை என்னிட்ட இருந்து எடுத்துடாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி ஒரு விலையேற பெற்றது. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி பரிசுத்தமானது. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை. இருள் தான், பாவம் பாவம் தான், நீதி நீதி தான், அநியாயம் அநியாயம் தான், அன்பு அன்பு தான், பொறாம பாவம், எரிச்சல் பாவம், பொல்லாப்புகள் பாவம், பகைகள் பாவம், கொலைவரிகள் பாவம். ஆகையினால் தான் அந்த இருளின் காரியத்திலிருந்து மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் அப்பா. நான் இனி பாதகருக்கு உம்முடைய பாதையை உபதேசிக்க போகிறேன். இதான் வழி, இதான் சத்தியம், இதுல நடங்க என்று சொல்லி நான் சொல்லுவேன். என்னை ரட்சிக்கிறவரே, என்னை பாதுகாக்கிறவரே, என் வாய் உன்னை புகழட்டும் என்று சொல்லுங்க. இனி என்னுடைய வாய் அநீதியை பேசாது, தீமையை பேசாது. என்னுடைய வாய் உம்மை புகழட்டும். புகழும்படியா என்னுடைய வாயை ஞானம் இல்லைங்க திறக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய உதடுகளை திறந்தருளும் என்று சொல்லுங்க. அப்பொழுது என் உதடுகள் உம்முடைய புகழை அறிவிக்கும். என்னுடைய உதடுகள் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீ விரும்புறதில்லை. விரும்பினால பலி செலுத்த முடியும். தகன பலி உனக்கு விருப்பம் இல்லை. தேவனுக்கு ஏற்கும் பலி நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம். தேவனுக்கு ஏற்கும் பலி உடைய இருதயத்தை உடைத்து, நறுங்குண்டதான உடைந்து போயிருக்கிற உங்க ஆவியை சரிப்படுத்த, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான என் இருதயத்தை ஆண்டவரே புறக்கணியாமல் என் இதயத்தை உம்முடைய சமூகத்தை விட்டு எடுத்து போடாமலும் எனக்கு உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என்னை ஆசீர்வதியும் சுவாமி. என்னுடைய கஷ்ட காலம் எல்லாம் முடியணும். நான் இனி வாளாக இருக்க மாட்டேன், நான் தலையாக இருப்பேன். என்னுடைய வாழ்க்கையை இனி உயர்த்தி அருளும். ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ உம்முடைய ஆசீர்வாதங்கள், நல்ல வேலை வாய்ப்புகளினால், நல்ல கிருபையினால் என்னை தாங்கி வழிநடத்தும் ஆண்டவரே. அப்பொழுது என் இருதயத்திலிருந்து உமக்கு நான் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவேன். என்னுடைய இருதயத்திலிருந்து எப்பொழுதும் வாழ்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் குறைவானாலும் எல்லா நேரத்திலும் ஆண்டவரே நான் உம்மை துதிப்பேன், உம்மை புகழுவேன். என்னுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவரே, இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் உம்மை புகழுகிறேன் அப்பா. ஆண்டவரே, தகன பலியாக என்னை நான் ஒப்பு கொடுத்தேன். பாவிதான் பாவம் செய்கிறான். பாவம் செய்கிறவருடைய பிள்ளைகள் எல்லாம் பாவிகளா போறார்கள். பாவிதான் பாவம் செய்கிறான். பாவம் செய்கிறவருடைய பிள்ளைகள் பாவிகளா மாறுறார்கள்.
தேவன் பரிசுத்தர். அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது நாங்கள் பரிசுத்தராய் மாறுகிறோம். எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்தமாய் மாறுகிறது. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுப்போமா? எங்களுடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுப்போமா? நாங்கள் இயேசுடைய பிள்ளைகள். என்ன குற்றங்கள், என் குற்றங்களை எனக்கு மன்னியும் அப்பா. பாவம் கலர என்னை சுத்திகரியும். என் குற்றங்களை எனக்கு மன்னித்து எனக்கு இரங்கும் ஆண்டவரே அப்படி என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்பொழுது நான் உறைந்த பனியிலும் வெண்மையாவேன்.